ஒரு கணபாட்டிகள் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கக்கூடியவர். ஸ்வயம்பாகம்தான். பாக்கி இருக்கிறவா எல்லாரும் அவர் 10 வயசுலேருந்து நான் சமைச்சுட்டு இருக்கேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கார். பிரம்மச்சாரியாக இருக்கிறதுலேருந்து 1 மணி 2 மணிக்கு ஏதோ ஹோமம் முடிஞ்சது, பாராயணம் முடிஞ்சதுன்னா எல்லாரும் அவாவா சாப்பிட போயிடுவா. இவர் ஒரு குமுட்டி எடுப்பில் ஒரு அன்னத்தை வச்சுட்டு ஒரு மத்தியானம் 1 மணிக்கு மேலே, காத்தாலேருந்து ஒன்றும் கிடையாது, பாராயணமோ ஜபமோ ஏதோ ஹோமமோ ஏதோ நடந்திருக்கு. அப்புறம் 1 மணிக்கு மேலே அந்த குமுட்டியில் அன்னம் ஆகிற சமயத்தில் இவர் ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் 4 மணிக்கோ 3:30 மணிக்கோ 4 மணிக்கோ தான் இவருக்கு போஜனம். தினப்படியே அப்படி தான். வைத்திய காரியத்தில் போனால் அப்படி தான். ரொம்ப ஆச்சாரமாக இருக்கக்கூடியவர். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். அவர் சாயங்காலம் 5 மணிக்கு சொல்கிற போது ஒரு 10 பேர் இருந்தோம் அந்த ரூமில். கண்ணுங்க நீருமா அழுதுண்டே சொன்னார். அவர் பிரம்மச்சாரியாக இருக்கும். அவர் சொல்கிற போது கிரகஸ்தர், என்கிட்ட சொல்கிற போது கிரகஸ்தர். பிரம்மச்சாரியாக இருக்கும் நடந்த விஷயம் இது. ரிக்வேதத்தை கனாந்தம் அத்தியனம் பண்ணிட்டு பாடசாலை வாத்தியாராக இருந்தார். அந்த காலத்தில் ஐ எம் டாக்கிங் ஆஃப் சம்திங் லைக் மோர் தேன் 40 years பேக். 40 வருஷம் முன்னாடி பாடசாலை வாத்தியாருக்கு என்ன சம்பளம் கொடுத்துருப்பார். இன்றைக்கும் ஒன்றும் பெரிய சம்பளம் இல்லை. இன்னித்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கை பார்க்குற போது அன்றைக்கி 100 ரூபா 150 ரூபா கிடைச்சா பெருசு. ஒரு வேளை மோரிஞ்சாத்துக்கு தான் காணும். எக்ஸ்ட்ராவாக 2வது வேளை மோரிஞ்சாத்துக்கு கிடைக்காது அந்த சம்பளத்தில். பாடசாலை வாத்தியாராக இருந்தார். சகோதரிகள்லாம் இருக்கா விவாகத்துக்கு. அவள் அப்பா இருந்தார் அந்த சமயத்தில். இவர் ஒரே பிள்ளை. அப்பாவுக்கு வயசாகிடுது. சகோதரிக்கு விவாகத்துக்கெல்லாம் பொறுப்பெடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த பிராதாவுக்கு. அந்த சமயத்தில் ஜெர்மனியிலேருந்து இவருக்கு ஒரு ஆஃபர் வந்தது. 3000 ரூபா. வைதிகன் சொப்பனத்தில் நினச்சி பார்க்க முடியாது. 10 வருஷம் அவங்க இருக்கு இந்த 3000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் அந்த மாதிரி 3000 ரூபா மாதம் சம்பளம் கொடுக்குறேன்னு ஜெர்மனியிலேருந்து இவருக்கு ஒரு ஆஃபர். அங்கே ஏதோ ரிசர்ச் பண்ணுறா. இவர் சும்மா வேகம் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளோதான். அவள் ஏதோ ரிசர்ச் பண்ணுறா. இவர் என்ன பண்ணார், பாஸ்போர்ட்டு, விசா, ஃப்ளைட் டிக்கெட் கொண்டு எடுத்து வச்சுட்டார். பெரியவாழ்கிட்ட ரொம்ப ஈடுபாடு. வைஷ்ணவ சம்பிரதாயமாக இருந்தாலும் பெரியவாழ்கிட்ட ரொம்ப ஈடுபாடு. அவள் அப்பா என்ன பண்ணார், எல்லாத்துக்கும் பெரியவாழ்கிட்ட நினச்சா பெரியவாழ்கிட்ட போயிட்டு வருவியே, போய் ஒரு நமஸ்காரம் பண்ணி ஜெர்மனி கிளம்புறதுக்கு பின்னாடி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வா. அவர் சொன்னார், நான் போனால் பெரியவா வாண்டான்னு சொல்லுவா. அப்புறம் உத்தரவு கேட்டால் உத்தரவு கிடைக்காது. நாங்கள் போலேன்னா உங்கள் பொண்களுக்கெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கார். ஒரு பெரியவருக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா பொண்ணை பெற்று வச்சுருக்கார், வசதி இல்லை. சரி நீ போய் உத்தரவு கேட்க வேண்டாம் பெரியவாழ்கிட்ட, நீ போய் ஒரு நமஸ்காரம் மாத்திரம் பண்ணிட்டு வந்துடும் போகிறதுக்கு முன்னாடி. இன்னும் 1 வாரத்தில் போனோம் ஜெர்மனிக்கு. 1 வாரம் முன்னாடி சரி அப்பா சொல்லிவிட்டார், நான் போய் நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டார். கிராமாந்தர வீடு வாச திண்ணையில் படுத்துட்டு இருக்கார். அன்றைக்கி கார்த்தால 3 மணிக்கோ என்னமோ சொப்பனம். பெரியவா சொப்பனத்தில் ஆவிர்வவிச்சு உடம்பு முழுக்க அப்படி தடவி கொடுத்து, என்னை விட்டுட்டு நீ போப்பறியா அப்படின்னு கேட்குறா. அப்போ கூட மனசு அவருக்கு ஒன்றும் மாறலை. ஜெர்மனி போகணுங்கிற எண்ணம் மாறலை. அவர் மாட்ட காத்தால் இருந்தால் ஸ்நானம் பண்ணார், ஸ்நானம் பண்ணார், ஏதோ தீர்த்த பாத்திரத்திலிருந்து ஒரு மாற்று வஸ்திரத்தை எடுத்துன்னு ஒரு நாள் யாத்திரை பண்ணோம். பெரியவா இருந்த இடம். இவர் கிளம்பி போகிற சமயத்தில் ஒரு நாள் யாத்திரை பண்ணோம். பெரியவா சந்நிதிக்கு வந்தால் அங்கே ஒரு 100-150 பண்டிதாள் சாஸ்திர சதஸ் ஏதோ நடந்துட்டுருக்கு பெரியவா சந்நிதியில். நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ண உடனே எப்போ கிளம்புறேன்னு கேட்டா பெரியவா. முதல் கேள்வி இவர் நமஸ்காரம் பண்ண உடனே எப்போ கிளம்புறேன்னு கேட்டேன். நான் இப்போ தானே வந்திருக்கேன், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பெரியவா சந்நிதி இருந்துவிட்டு அப்புறமா விஸ்ராந்தியாக கிளம்பலாமே. நான் இப்போ கிளம்புறதை பற்றி கேட்கல, நீ டிக்கெட்லாம் என்னமோ வாங்கி வச்சிருக்கிய, எப்போ கிளம்ப போகிறேன்னு கேட்டேன். அது பரபிரம்மம் இல்லையா? ஆனால் அப்போ கூட இவருக்கு மனசு மாறலை. ஒரேடியாக முழு பூஷ்ணிக்காய சோத்தில் மறைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுட்டு ஏதோ மழிப்பிட்டு பேசாமல் இருந்துட்டார். அப்புறம் உங்கள் சம்பிரதாயத்தில் என்ன மாதிரி சன்னியாசியை பார்த்தா என்ன பிராயஷ்சித்தம் விதிச்சிருக்குன்னு கேட்டா பெரியவா. நான் அத்வைத சன்னியாசிகளை ஒத்துக்கலை, விசிஷ்டாத்வைதிகள். ஏன்னா சிக்கி யக்யோபீதத்தையும் விட்டுவிட்டாங்கிறதுனால அவள் ஒத்துக்கலை. சிக்கி யக்யோபீதம் வேத பிரமாணத்தால் தான் விட்டுறோங்கிறது நம்முடைய கட்சி, அவள் ஒத்துக்கலை. சச்சேல ஸ்நானம் பண்ண சொல்லிருக்குன்னு சொன்னார் அவர். வஸ்திரத்தோட ஸ்நானம். இது மாதிரி ஒரு அத்வைத சன்னியாசியை பார்த்துட்டா வஸ்திரத்தோட பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்துலையோ நதியிலையோ இறங்கி டக்குன்னு உடனே ஸ்நானம் பண்ணோம். சச்சேல ஸ்நானம், வஸ்திரத்தோட ஸ்நானம் பண்ணோம். அங்கே இருக்கிற பண்டிதாளுக்கெல்லாம் கோபம்.
இவருக்கு 18-20 வயசு இருக்கு. இந்த பிரம்மச்சாரி கணபாடிகளுக்கு பெரியவாழ்கிட்ட போய் பெரியவாளை தரிசனம் பண்ணால் உடனே சச்சேர ஸ்நானம் பண்ணணும்னு முகத்துக்கு முகம் பதில் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சமாவது மரியாதை இருக்கா அவனுக்கு? பெரியவாழ்கிட்ட கை காட்டினா பெரியவா எல்லாரும் பேசாமல் இருக்கும். அவனுடைய குல தர்மத்தை அவன் எப்படி தெரிஞ்சுன்னு இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்டேன். நான் பெரியவா அவள் சம்பிரதாயம் என்ன சொல்கிறது, அவன் எந்த அளவுக்கு தெரிஞ்சுன்னு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். சச்சேர ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் நான் உங்களை சன்னியாசியாக பீட்டாதிபதியாக பார்க்குறேன், உங்களை சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணா பார்க்குறேன்னு அவர் அந்த பிரம்மச்சாரி கணபாடிகள் உங்களை சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணா பார்க்குறேன்னா. பெரியவா சரி நமஸ்காரம் பண்ணு அப்படின்னா திடீர்னு. அப்போ தான் 5 நிமிஷம் தான் இருக்கு, இவர் போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு மறுபடியும் நமஸ்காரம் பண்ணுன்னு. நமஸ்காரம் பண்ணி சொன்ன உடனே பெரியவா 2 பாதத்தையும் தூக்கி அவர் சிரஸில் வச்சாலாம். பெரியவா அந்த பாதம் பட்ட உடனே 1/2 மணி நேரம் கதறி அழுது விட்டேன். எங்கிட்ட பல வருஷங்கள் கழித்து 40-45 வயசு இருக்கிற போது எங்கிட்ட சொல்கிறேன், ஒரு 10 பேர் இருக்கும் அங்கே பாம்பேயில் ஃப்ளாட்டில் சொல்கிறேன், கிரகஸ்தரன்னு அழுதேன். அந்த க்ஷணத்தோட வெளிநாடு போகணுங்கிற எண்ணம் போயிடுச்சு. பெரியவா அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டிருக்கா, உனக்கு நேற்றுக்கோ முந்தானாலோ சொப்பனத்தில் யாராவது வந்தாலோ அது வேற கேட்குறா. அப்படியும் மசியல, பாதம் பட்ட உடனே கண்ணால் புலவரும் கண்ணீர் பெருக்கினார். அந்த எண்ணமே போயிடுத்து, வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணமே போயிடுச்சு.